அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி திங்கள்கிழமை தேய்பிறை 29/7/2024 நவமி திதி மாலை 5:56 வரை. அதன் பிறகு தசமி திதி. பரணி நட்சத்திரம் காலை 10:53 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள் சித்தயோகம் காலை 10:53 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம் ஆடி கிருத்திகை விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகளை சந்திக்க, வாகனம் விற்க, தானியங்கள் சேமிக்க, வங்கி கடன் பெற, சமையல் கற்றுக்கொள்ள, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உதவியவர்கள் நன்றி கூறியவர்கள் என்றும் உன்னுடைய நினைவில் வை. உதவாதவர்கள் வெற்றிக்கு நமக்கு வழிவகுத்தவர்கள், அவர்களை என்றும் மறந்து விடாதே. ஆமாங்க, அதனால தாங்க உதவுனவங்க உதவாதவங்க 2 பேரையுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. இன்றைக்கும் யாராவது கஷ்டம்னு வந்து நின்னாங்கன்னா வெறுங்கையோடு அனுப்பாமல் கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்து அனுப்பக்கூடிய வள்ளல் தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உங்களையும் மீறி சின்னதாக ஒரு முன்கோபம் வரும். சிலரெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் இன்னைக்கு வருங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. வேலை சுமை கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தில் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைய தினம் காலையில் 10:53 வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலையில் 10:53 மாலை 4:45 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:40 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள்லாம் ஓரளவு பரவாயில்லைங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நான் சொல்வது சரி என்று இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வருவதில்லை. நான் சொல்வது மட்டும்தான் சரி என்று சொல்லும்போதே பிரச்சனைகள் தொடங்கி விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியிடும் பொழுது நான் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், ஆனால் நான் மட்டும் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு நீங்கள் எப்பயுமே வாதிட மாட்டீங்க. நான் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சமாதானமாக எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு வலியுறுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க.
சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்னதாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மாலை 4:45 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ராசிக்குள்ளார குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும். சின்னதாக வந்து முன்கோபமும் இன்றைக்கி தலை தூக்கும். அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கொழுப்பு சத்துள்ள உணவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா குருவும் செவ்வாயும் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால திடீர்னு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் பருமனாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சாதகமாக இருக்குது. இருந்தாலும் நேற்று வந்தவங்கள்லாம் அதிகம் சம்பாதிக்கிறாங்க, நாம் அப்படியே இருந்துட்டுருக்கமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மூடியிருக்கும் உள்ளத்திற்கும் உள்ளங்கைக்கும் மதிப்பு அதிகமாகவே இருக்கும். ஆமாங்க, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் நாம் சொல்லிட்டோம்னா ஓட்டவாயி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லாமல் அப்படியே மௌனமாக இருந்தோம்னா கொஞ்சம் தலக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. யாருக்கிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க. உங்களை பார்த்து அவர் ரொம்ப யதார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரிடம் எதை சொல்ல வேண்டும் என்பதனை அளந்து கட்டி அவரவர்களுக்கு தகுந்தாற் போல பேசி சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. சவால்களில் வெற்றி உண்டு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை புதன் உங்கள் ராசிநாதன் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எடுத்ததெல்லாம் செலவாக இருக்குது. எங்கே போனாலும் செலவுகளாக இருக்குதுங்கிற தாக்கம் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. வக்கரமானாலும் அதே வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வருங்க. எல்லா வகையிலும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள், ஜாதகம் பார்க்கறது, வரன் வீட்டார் போய் பார்க்கறது, இந்த மாதிரி சில சுப சபீதிகள் எல்லாமே இன்றைக்கி பரபரப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10:53 பிறகு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் 10:53 பிறகு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உதவத் தொடங்கு, உதவிகள் தானாக வரும். ஆமாங்க, என்ன நாம் விதைக்கிறோமோ அதுதாங்க முளைச்சி வருது. அடுத்தவங்களுக்கு நாம் எதை செய்கிறோமோ அதுதாங்க திரும்பி வந்து நம்மளை தாக்குது அல்லது தாங்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால பரபரப்பாக சுறுசுறுப்பாக பல வேலைகளையும் செய்து முடித்து காட்டுவீங்க. தள்ளிப்போன காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்குங்க. உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக 2 யோகாதிபதிகள், அதாவது குரு பகவானும் செவ்வாயும் 2 பேருமே லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூடி வருங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏதாவது வீண் செலவுகளுக்காக கடன் வாங்கிறத விட ஏதோ ஒரு வீட்டு மனை அந்த மாதிரி ஏதாவது வாங்கிறதுக்கு கடன் வாங்கிட்டால் அது சுப கடனாக மாறிடும். அதனால் ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்காக லோன் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வேலையாட்கள்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். மூத்த அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10:53 பிறகு அருமையாக இருக்குதுங்க. அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:53 வரைக்கும் தாங்க நலமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்தவித நியாயமும் நமக்கில்லை. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க நம்மளை பற்றி அனாவசியமாக பேசுகிறதுக்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுக்கவே மாட்டீங்க. அப்படி யாராவது அந்த மாதிரி பேச ஆரம்பித்தா தொடக்கத்திலேயே உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சொத்து பத்து விவகாரங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். பாகப்பிரிவினைகள் மற்ற விஷயங்கள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. ரொம்ப வருஷமாக நடக்கிற கோர்ட்டு கேஸில் சாதகமாக ஏதாவது தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. ராசியாக போய்க்கலாம் அப்படின்னு சிலர் சுமூகமாக பேசி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சனி பகவான் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்னதாக நரம்பு கோளாறு, நிம்மதியற்ற நிலை, தூக்கம் இல்லாமல் போகிறது, இது மாதிரியான பாதிப்புகள் சின்னதாக வரும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மற்றபடி உங்கள் ராசிநாதன் சூரியன் சுக்கிரனோட உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள் இருந்தாலும் இன்றைக்கி உறவு நிலை நல்லா இருக்குதுங்க. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய பிடிவாத போக்கெல்லாம் மாறும். வியாபாரம் திடீர் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் செல்வாக்கு தரக்கூடிய நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வந்தவரையெல்லாம் கரையேற்றிவிட்டு தண்ணீரிலேயே நிற்கிறது ஓடம். நீங்கள் கூட ஓடம் போல தாங்க. யார் எந்த உதவி கேட்டாலும் அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பீங்க. எந்த சிக்கலில் இருந்தாலும் அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஆலோசனைகளை அதிகமாக கொடுப்பீங்க. தேவைப்பட்டால் ஏதாவது கொடுத்தும் உதவுவீங்க. எல்லாரும் நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டு போகிறாங்க, பெருசாக முன்னுக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை என்னவோ அப்படியே இருக்குதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்
மாத்திரம் காலையில் 10:53 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு பிறகு ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மன இறுக்கங்கள் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உற்சாகமாகுவீங்க. அதே போல் காலை நேரத்தை விட மாலை நேரத்திலே மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. கடந்த சில நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் இதோ வருது அதோ வருது உதவிகள் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஆனால் தள்ளி தள்ளி போச்சு. இன்றைய தினம் கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் எதுவாக இருந்தாலும் மதியத்திலிருந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:53 வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் காலையில் 10:53 பிறகு தொடங்குவது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த ஈகோ பிரச்சனை அதெல்லாம் சரியாகி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சு நடந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரியுடைய மனசு மாறுங்க. இன்றைய தினம் காலை 10:53 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கால்கள் 2 ஆனால் நடக்கும் பாதை 1, கண்கள் 2 ஆனால் பார்க்கும் பொருள் 1, காதுகள் 2 கேட்கும் ஒளியோ 1, ஆனால் வாய் 1 தான், அது பேசும் விதமோ 200. ஆமாங்க, அதனால தாங்க வாயை நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருப்பீங்க. நாவடக்கத்துடன் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. அனாவசிய பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொண்டு அத்தியாவசியமானவற்றை மட்டும் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:53 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:53 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். பணப்பட்டுவாடா விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் குடும்ப அந்தரங்க விஷயத்தை சொல்ல வேண்டாம். அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்க சொல்ல வந்தாலும் கூட நீங்கள் ஆர்வமாக கேட்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் அதையும் உடனுக்குடன் செலுத்திடுறது நல்லது. எல்லா வகையிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே மதியத்திலிருந்து ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. வியாபாரத்தில் சின்ன சின்னதாக போட்டிகள் இருக்கும். அதே போல் வேலையாட்களால் தொந்தரவு இருக்கும். பங்குதாரர்கள் ஏதாவது கோபதாபமாக பேசினாங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடந்தால் பசிக்கு உணவு கிடைக்காது. கட்டித்தங்கமாக இருந்தாலும் நெருப்பை தாக்கு பிடித்தால்தான் நகைகளாக மாற முடியும். மனித வாழ்க்கையும் அப்படித்தாங்க. எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், அதெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாங்கி பிடித்து தாக்கு பிடித்து வாழ்க்கையில் நம்மால்
ஜெயிச்சிட முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு நித்தம் நித்தம் நடைபோட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை சமாளிக்கும் நாளாக இருக்குதுங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் செலவு தான், எங்கே போனாலும் எதுவும் நம்ம கையில் இருக்க மாட்டேங்குது, எல்லாம் கையை மீறி போயின்னு இருக்குது. பழைய கடனும் கொஞ்சம் இருக்குது, அதை விட்டுட்டு இப்போ புது கடனும் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் வாழ்க்கையே புரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு தான் இருப்பீங்க. ஆனால் குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, நேருக்கு நேராக பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால வரும்போது என்ன பெருசாக கொண்டு வந்தோம், அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகமாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தில் திடீர் லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பங்குதாரருடன் இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே மாறுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10:53 அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் காலையில் 10:53 பார்த்துக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பின் திருத்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு போய்விடுங்கள். ஆமாங்க, அதனால தாங்க விமர்சனங்கள் நம்மை நோக்கி வீசப்படுகிறது. ஆனால் அந்த விமர்சனங்களில் ஒரு நியாயம் இருக்குது, உண்மை இருக்குன்னா உடனே உங்களை நீங்கள் திருத்திப்பீங்க. திருந்த முடியாது, திருத்திக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் சும்மா போட்டி பொறாமையில் உங்கள் மேலே வீண் பழியை சுமத்துறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் வளவலான்னு பேசுகிறாங்கன்னா அவங்கள அப்படி பார்த்துட்டு மெல்ல சிரிச்சிட்டு அங்கேருந்து வேகமாக செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. ஆனாலும் குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால என்னமோ வாழ்க்கை அப்படி போகுது, நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது, அது எந்த பக்கம் இழுத்துட்டு போகுதோ அந்த பக்கமாக தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவகாரங்களில் கவனமாக இருங்க. அடுத்தவங்க விவகாரத்திலையும் மூக்க நுழைக்க வேண்டாங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியும். அதே மாதிரி ஏற்கனவே பெரிய அளவில் இருக்கிறவங்க மூலமாக சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வெளிமாநிலம் எல்லாமே அமையும். வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. காலையிலேயே வெற்றி எதிர்பார்க்கலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது.
நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதனால தாங்க எப்போவாவது ஏதாவது தப்பாக நடந்திருந்தால் அதையே யோசிச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. அடுத்தது எந்த தவறும் நடக்காமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருந்து எல்லா வேலைகளையும் பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆனால் அதே நேரத்தில் பழைய கடன் பிரச்சனை ஒன்று பெருசாக பாதிக்கிட்டே இருக்குது. நம்ம இதுவரைக்கும் கட்டி காப்பாற்றின கௌரவத்தை இழந்துருவோமோ, அதுக்கு ஏதாவது வில்லங்கம் குந்தகம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. நேரம் கிடைச்சதுன்னா திருநள்ளாறு நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க. சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு விளக்கேற்றுறதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம் மன கஷ்டம் அதெல்லாமே தீர்றதுக்கான ஒரு வழியாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருக்காங்களே, இந்த வயசுலலாம் நாம் எவ்வளோ அக்கறையாக இருந்தோம், எவ்வளோ தூரம் அப்பா அம்மாவுக்கு உதவிகரமாக இருந்தோம், ஆனால் இவங்க இப்படி இருக்காங்களேங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. வெளிவட்டாரத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது, கௌரவம் இருக்குது. குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் போட்டிகள் கடுமையாகவும் இருக்கும். அதை நினச்சி உள்ளுக்குள்ளார வருத்தப்பட்டு கொண்டு இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க நம்ம மேலே பொறாமப்படுறாங்களேங்கிற ஆதங்கமும் கோபமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான், அவசரப்படாமல் அமைதியாக இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உலகத்தை வெல்வதற்கு கப்பல் நிறைய ஆயுதங்கள் வேண்டாம், கை நிறைய நம்பிக்கை இருந்தாலே போதும். ஆமாங்க, சிலர்கிட்டெல்லாம் காசு பணம் சொத்து எல்லாம் இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட தைரியம் இருக்காது, நாம் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்காது. ஆனால் உங்ககிட்ட அப்படி கிடையாதுங்க. சொத்தும் இருக்கும், அதே நேரத்தில் சொந்த காலில் நாம் நிற்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நாமே தனித்து நின்று எல்லாவற்றையும் சமாளித்து வெளிவரக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வலிமையும் நம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினச்சி எங்கும் எப்பொழுதும் தன் காலில் நின்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. மாறுபட்ட மனிதர்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. எல்லாம் எத்தனையோ விதமானவங்க இருக்காங்க உலகத்தில். இறைவனுடைய படைப்பை நினைக்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்குதுன்னு சிலரை பார்த்து இன்றைக்கி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஆனாலும் உங்களுக்கு ஏழரை சனியில் எல்லா வகையிலுமே ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனாலையும், அதே மாதிரி 4ஆம் இடத்துல வனவாச குரு நடந்துட்டுருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் உண்டுங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் செலுத்துறது நல்லதுங்க. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் வேலையை தொடங்குங்க. நல்ல விதத்தில் நடக்கும். முடிந்தால் அருகம்புல் மாலை சாத்துங்க, இல்லைன்னா ஒரு செதறு தேங்காய் விடுறதும் ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சோர்வு களைப்பு உடல்நலக்குறைவு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே,
படியேறி வரும் முன்னேற்றத்தை விட படிப்படியாக வரும் முன்னேற்றம்தான் வாழ்க்கையில் எப்போதும் நிலைத்திருக்கும். ஆமாங்க, திடீர்னு பணம் வந்தால் பதவி வந்தால் தலகால் புரியாது, தப்பு தண்டா பண்ணிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் அடிபட்டு அனுபவப்பட்டு வரக்கூடிய அத்தனை ஆஸ்திகளும் நம்முடைய தலைமுறையாக நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு திடீர்னு முன்னேறணும் அப்படின்னு நினைக்காம படிப்படியாக முன்னேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால உடம்பு என்னமோ போட்டு பாடாப்படுத்துது, வயிறும் சரியில்லாமல் இருக்குது. அப்படி ஒன்றும் வெளியில் நான் எதுவும் சாப்பிடல, இருந்தாலும் என்ன இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சில நேரங்களில் உங்கள் மேலே நீங்கள் கோபப்படுவீங்க. ஏழரை சனியில் விரயச்சனி நடக்கிறதுனால சாதாரணமாக முடிக்க வேண்டிய விஷயத்தை கூட சண்டை போட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது, அதிக செலவு பண்ணி முடிக்க வேண்டியதாக இருக்குங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்னதாக இருந்து வந்த தடங்கல்கள் அதெல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஆனால் மதியத்திலிருந்து நல்ல செய்திகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:53 எதுவாக இருந்தாலும் செய்து முடிச்சுக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து அற்புதமாக எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் மேலும் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் ஆடி கிருத்திகையாக இருக்கிறதுனால எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நினைத்து நாம் வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த நட்சத்திரத்துக்கு ஜோதிட ரீதியாக மிகப்பெரிய சக்தி உண்டுங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக அக்னி பகவான் வராரு. அதனால தான் ஆடி மாத கிருத்திகை இன்னும் கொஞ்சம் விசேஷமானது. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசியிலும் ரிஷபராசியிலும் இடம்பெறும். ஆனால் ஆடி மாதத்தில் சூரியன் கடகத்தில் இருப்பார். அப்போது கடகத்தில் சூரியன் இருக்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் வருது இல்லைங்களா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகும். இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான திருநாளாகும். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே 6 நட்சத்திரங்கள் கொண்ட கூட்டமைப்பு. ஆனால் அஸ்ட்ரானமியில் என்ன சொல்கிறாங்க, வானவியல் படி பார்த்திங்கன்னா 7 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமைப்பு அப்படின்னு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை சொல்கிறாங்க. கார்த்திகை நட்சத்திரம் தீப்பிழம்பு போல இருக்கக்கூடியது. அதனால தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாகவே இருக்கும். டமால்னு கோபப்படுவாங்க, அப்புறம் சாந்தமாயிடுவாங்க. நியாயமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பேசுவாங்க. இன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் வணங்குறது நல்லதுங்க. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தனத்தன்று முருகப்பெருமானை வணங்கினோம்னா நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. நட்சத்திர சந்தியில் சிலரெல்லாம் பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி நட்சத்திர சந்தியில் பிறக்கிறவங்க கார்த்திகை நட்சத்திரம் மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரும். அதில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வணங்கினா அந்த நட்சத்திர சந்தி தோஷம், ராசி சந்தி தோஷம், லக்ன சந்தி தோஷம் அதெல்லாமே விலகி நமக்குரிய ஒரு பலம் அதிகரித்து கொண்டே போகுங்க. இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை ஏதேனும் ஒரு வகையில் வணங்குறது நல்லதுங்க. மலைகளிலே சிறந்த மலை திருத்தணிகை மலை அப்படின்னு சொல்லிட்டு கந்த புராணத்திலே பாடப்பெற்றிருக்கிறதுங்க. அப்போது இன்றைய தினம் திருத்தணி முருகப்பெருமானை
நினைத்து வழிபடுறதும் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி எல்லாருமே திருத்தணி போக முடியலன்னாலும் அவரவர்கள் ஊர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகப்பெருமான் ஆலயங்களில் சென்று வழிபட்டோம்னா எல்லா வகையிலும் நல்லது கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய தினத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நாம் முன்பின் செய்த கர்மாக்கள், பாவங்கள், முன்ஜென்ம கர்ம வினைகள், முன்னோர்களுடைய பாவங்கள், சாபங்கள் அதெல்லாமே தீக்கு இரையாகிவிடும், அதெல்லாமே சாம்பல் ஆகிவிடும். நல்லதெல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஜாதக தோஷம் ஏதாவது இருந்தாலும் கூட இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ஜாதக தோஷங்கள் எல்லாமே விலகி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளையும் நாம் எதிர்பார்க்கலாங்க. கந்தசஷ்டி கவசம், அதுக்கடுத்தது கந்தகுரு கவசம், திருப்புகழ், வேல்மாறல், அதுக்கடுத்தது சத்துரு சம்ஹார பதிகம், திருநீற்றுப்பதிகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குதுங்க. வேல்மாறல் அதாவது 6 படை வீடுகளுக்குமே பாடப்பட்டிருக்குது. கந்தசஷ்டி கவசமும் 6 படை வீடுகளுக்குமே பாடப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து இன்றைக்கி படித்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. யவன ஜாதகம், அதுக்கடுத்தது நட்சத்திர மாலை, அதுக்கடுத்தது ஜாதக அலங்காரம், இந்த நூல்கள் எல்லாமே கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுதுங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன்னு சொன்னார் இல்லைங்களா ஸ்ரீ பாலகங்காதர திலகர். அவர் பிறந்ததும் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான். ஆச்சாரிய வினோபா பாஜி அவங்க பிறந்ததும் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி குருநானக் அவர்கள் பிறந்ததும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் தான். நிறைய மகான்கள், நிறைய போராளிகள், நிறைய படைப்பாளிகள் அவங்கெல்லாம் பிறந்திருக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரம். எல்லாமல்ல முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். அதனால் ஆடி கிருத்திகை நன்னாள் ஆகிய இன்றைய தினத்திலே அருட்பெரும் ஜோதியாக இருக்கும் முருகப்பெருமானை நினைத்து வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆடி கிருத்திகை நன்னாள் ஆகிய இன்றைய தினத்தில் ஆறுமுகப் பெருமானின் திருவருள் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.